வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேன இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த மாபெரும் அரிய சந்தர்ப்பத்தையும் இனிய நன்னாளையும் தந்த எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய பிதா, நம் யாவருக்கும் பரலோக தகப்பனா இருக்கிறவர் மற்றும் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் எந்த காரியமா இருக்கட்டும், நீங்கள் அவரிடம் செல்வீர்களானால் அவர் உங்களை வெறுங்கையோடு அனுப்புவதே இல்லை. நம் யாவருக்கும் இருக்கக்கூடிய அன்பு உதவியாளர் என்று வேதாகமம் சொல்லித் தருகிறது. திருத்துவத்திற்கு எல்லா நன்றிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம், உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும். ஒவ்வொரு முறையும் பிரயாசம் எடுத்து நேரத்தை ஒதுக்கி எங்களோடு கூட இணைந்திருக்கக்கூடிய உங்களுடைய அன்பு உள்ளத்தை நினைத்து நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கடைசி காலங்களில் நாம் எதை சொன்னாலும் சரி, ஒரு மாதிரி கேலி கூத்து பண்ணக்கூடிய இந்த ஜனங்களை நீங்க பார்க்க நேர்ந்துடும். குறிப்பாக வேதாகமத்தின் அடிப்படையில் நீங்க பேசுவீர்களானால் உடனடியாக நீங்க ஒரு மதவாதி என்று சொல்லி முத்திரை குத்தி விடுவார்கள் ஒரு கூட்டம். மறு கூட்டம் பைத்தியக்காரர்கள், வரான் பாரு பைத்தியக்காரன், எப்போ பார்த்தாலும் பைபிள்ங்கிறான், ஜீசஸ்ங்கிறான், அவனுக்கு என்ன தெரியும்? நான் கடந்து போற பிரச்சனைகளை குறித்து அவனுக்கு ஏதாவது வெளிச்சம் இருக்கிறதா? அவன் இருந்து பார்த்தா தான் அவனுக்கு தெரியும். இப்படியெல்லாம் சொல்லி குதர்க்கமாக பேசக்கூடிய ஒரு கூட்டம். மறுபக்கம் பார்ப்பீர்களானால் இதை குறித்து அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய ஜனங்களும் உண்டு, இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆனாலும் பார்ப்பீர்களானால் இந்த ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மூன்றாவது தரப்பட்ட ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று சொல்லி பார்ப்பீர்களானால், அந்த விதையானது முள்ளின் மேல விழுந்தது போல, விதையானது கல்லின் மேல விழுந்தது போல. அது என்ன சொல்றது, அது ஆழம் இல்லாததுபடி அங்க காக்கா குருவியெல்லாம் விதைய தூக்கிட்டு போயிடும். இல்லைன்னா படிச்சிருக்கீங்களே ஓமையில, ஒரு பேரபிள் ஆஃப் த சோவர், ஒரு விவசாயி போய் விதையை விதைக்கிறப்போ அந்த காரியத்தெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் உங்களுக்கு விளங்கும். அதாவது நிறைய விஷயங்கள் பார்ப்பீர்களானால் நம் நடைமுறையிலேயே அங்க எதற்கும் முறுக்குமா இருக்குது. ஸோ அதையெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும் என்றால் வேதாகமத்தின் அடிப்படையில காரியங்களை யோசிக்க தொடங்க விட வேண்டும். இதைத்தான் வேதாகமம் சொல்லுகிறது. இதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் சுட்டிக்காட்டி அங்க பல காரியங்களை சொன்னார். அவருடைய அப்போஸ்தலர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் பல நிருபங்களையும் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் இதையெல்லாம் நாம் படிக்க மாட்டோம், படிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறோம். அதை வாசிப்பதற்கு பாவம் உங்களுக்கு எல்லாம் நேரம் இல்லை. ஆனா பிரச்சனைகளை குறித்து பேசுவதற்கும், டாக்டரிடம் சென்று மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடுவதற்கும், அப்புறம் தேவையில்லாத அக்கா வீட்லயும் அண்ணா வீட்லயும் போய் உக்காந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு 7 மணி நேரம் உக்காந்து கதையடிப்பதற்கும் இதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு பெயர்கள் வைத்துக் கொள்வார்கள். ஃபெல்லோஷிப் பிரேயர் என்று சொல்வார்கள், ஜபக்கூட்டம், வீட்டு கூட்டம், இந்த கூட்டம், அந்த கூட்டம் என்று சொல்லி எல்லாம் சேர்ந்து உக்காந்து காரியங்களை பேச உங்களுக்கு நேரம் இருக்கும். ஆனா உங்க வீட்டிலேயே ஆண்டவராகிய தேவன் நின்று கொண்டிருக்கிறார். என்னிடம் என் மகள் பேசவில்லையே, என்னிடம் இந்த கஷ்டங்களை குறித்து என் மகன் பேசவில்லையே என்று சொல்லி உங்க வீட்டாண்டையிலேயே நின்றுருக்கிறார். அப்போ சில பேர் பார்ப்பீர்களானால் வீட்டுக்கு வெளியவே ஆண்டவரை வச்சிருவாங்க. ஏன்னா உள்ள நீங்க கண்டதையும் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா காசிப்பிங், புரணி பேசுவது, அப்புறம் முறுமுறுப்பது, இவைகள் எல்லாம் அசுத்தாவினால் வரக்கூடிய காரியங்கள் என்று வேதாகமம் தெளிவாக எனக்கும் உங்களுக்கும் சுட்டி காட்டியிருக்கிறது. ஆக இந்த காரியங்கள் எல்லாம் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புதிய ஏற்பாடு என்கிற அந்த உடன்படிக்கைக்குள் வர வேண்டும். அதை குறித்து தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். வாருங்கள் நாம் முன்னேறி செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் நாம் பல மாதங்களாக, சில வருடங்களாக இந்த காரியங்கள் எல்லாம் நாம் பேசி கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, ஏறத்தாழ இல்லை 150 செஷன்ஸ், 150 மணி நேரங்கள் நாம் பிரசங்கம் செய்திருக்கிறோம். பல காரியங்களை குறித்து விவரித்திருக்கிறோம். இவைகள் எல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் அளவில்லாமல் நம்புகிறோம். தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் செய்யுங்க. ஆதியாகமம் என்பது அடித்தளம், ஆதி எழுத்து, மூளை எழுத்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அது
ஏபிசிடியில் தொடங்குற மாதிரி இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் முழு வேதாகமத்தில் இருக்கக்கூடிய காரியத்தையும் நீங்கள் கோட்டை விட்டு விடுவீர்கள். அதைத்தான் பிசாசும் எதிர்பார்க்கிறான். இதனால்தான் பரிசுத்த ஆவியானவரும் மிக மிக துக்கம் அடைகிறார். இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாதபடி ஜனங்கள் எல்லாம் இருளின் பாதையிலேயே நடக்கிறார்களே என்று சொல்லி. அதற்காக தான் உங்களை அழைக்கிறோம். ஒவ்வொரு முறையும் வாங்க எங்களோட இணைந்துருங்க இந்த ப்ரோக்ராம்ல. நாங்கள் என்ன பண காசை கேட்குறோம், இல்லை உங்கள் சொத்துல பாதியை கொடுன்னு கேட்குறோமா? நிறைய சர்ச்சில் அதெல்லாம் கேட்குறாங்க இன்னைக்கு. இல்லை கையில் காலில் கிடக்கிறதுல எல்லாம் கழட்டி வீசுங்க அப்படின்னு கேட்குறோமா? ஆஃபரிங் பேக்கில் போடுங்கன்னு. கோல்டு ஆஃபரிங் எடுப்பேன், இது ஆஃபரிங் எடுப்பேன்னு என்னத்தை கேட்டுட்டோம் நாங்கள்? உங்கள் நேரத்தையும் உங்கள் கவனத்தையும் கேட்குறோம், அவ்வளவுதான். இதை ரெண்டு தான் ஆண்டவரும் கேட்பார். உன் நேரத்தை எனக்கு கொடு தம்பி, உன் கவனத்தை என் பக்கமாக திருப்பு. அப்போ எது யாருக்காக? நீ உருப்படணுங்கிறதுக்காக தான், உன் சூழ்நிலை மாறணுங்கிறதுக்காக தான், உன் வாழ்க்கை தரம் உயரணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் ஆண்டவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். எவ்வளோ பேர் என்னோட இருக்கீங்க? சரி, முதல் 5 அதிகாரங்களில் நாம் ரத்தன சுருக்கமாக பார்க்க வேண்டும் என்றால், ஆண்டவராகிய தேவன் சிருஷ்டிப்புகளை படைத்தார், மனிதனை தன் சாயலாக உருவாக்கினார், ஏவாளையும் துணைவியாராய் கொடுத்தார். 2 பேரையும் ஆண்டவர் நேசித்தார், தன் உயிருக்கு மேலாக நேசித்தார். ஏனென்றால் தன் சாயலாக படைக்கப்பட்ட ஒரு மனுஷி. முதல் முறையாக அவருடைய சிருஷ்டிப்புகளிலே பல யுகங்களை அவர் பார்த்தவர். அந்த யுகங்களை குறித்த ரகசியங்கள் எல்லாம் வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்படவில்லை. பல யுகங்கள் இந்த பூமியில நடந்திருக்கிறது. பல மில்லியன் ஆண்டுகளாக இந்த பூமி வயசான பூமி இல்லைங்களா? அப்போ ஆண்டவருடைய வயது யாருக்குமே தெரியாது. அப்போ அந்த சிருஷ்டிப்புகளில் எல்லாம் பார்த்தால் இந்த சிருஷ்டிப்பு மட்டும் ஒரு பெயர்த்துவம் வாய்ந்த ஒரு சிருஷ்டிப்பு, ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு சிருஷ்டிப்பு, ஒரு வித்தியாசமான ஒரு சிருஷ்டிப்பு. ஏனென்றால் தேவன் தன்னுடைய ஆவியினால, தன்னுடைய சாயலாக, தன்னுடைய ஆத்மா என்று சொல்லக்கூடிய அந்த ஆவியை உள்ளே வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பு படைத்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக தேவதூதர்கள் மேலே இருந்து கீழே பார்க்கிறார்களாம், நம்மை பார்த்து பொறாமைப்படுகிறார்களாம். ஏன் பொறாமைப்படுறாருன்னா, ஆண்டவர் எப்படியெல்லாம் தன்னுடைய இஷ்டத்திற்கு என்ன சொல்றது காரியங்களை செய்வாரோ அதே ஃப்ரீ வில் என்று சொல்லுவார்கள். உங்க இஷ்டம், சுதந்திரம், முழு சுதந்திரம். ஆனா தேவதூதர்கள் அப்படி சுதந்திரமா சுயேட்சையா முடிவு எடுக்க முடியாது. ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியலைன்னா அவங்க தள்ளப்படுவார்கள். அவர்கள் நரகத்தை, அடி பாதாளத்திற்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். அப்படி கட்டப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு விழுந்து போன தூதர் என்று சொல்லி நம் வேதாகமத்துல பார்க்கிறோம். அப்படி ஒருத்தன் எழும்பினதுனாலதான் அவன் பிசாசாய் மாறி போனான். ஆனால் எப்படி தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் நமக்கு ஞானத்தை ஊட்டி, அறிவை ஊட்டி அங்கே ஆண்டவர் வளர்த்திருக்கிறார். ஆனால் மனிதனோ அவைகளை நிராகரித்து மதியனம் இல்லாதவனாய் போய் பிசாசிடம் தன்னையே அடிமையாய் விட்டு விட்டான், பாவத்திற்கு இரையானான். பாவம் பிறந்தது, பாவத்தின் பின்விளைவுகள், மனிதர்கள் கொலை பாதகர்களாய் மாறிவிட்டார்கள். மனிதர்கள் மிகப்பெரிய அக்கிரங்கள், அநியாயங்கள், அயோக்கியத்தனங்களை செய்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள். அங்கே வன்முறை பிறந்தது. ஒருத்தன் எப்படி அழிக்கலாம் அப்படின்னு இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு. நீங்க எந்த துறையில சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி பார்ப்பீர்கள். ஆனால் எப்படி ஒருத்தனை வந்து அழிச்சிட்டு மேல வரலான்னு தான் பார்ப்பான். காம்படிஷன் என்கிற பெயர்ல இன்றைக்கு எல்லா அநியாயமும் அக்கிரமங்களும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்தில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எங்கே பிறந்தது? ஏதேன் தோட்டத்துல பிறந்தது பிரியமானவர்களே. அந்த ஏதேன் தோட்டத்துல பிறந்த பாவத்தை அழிக்கவே 2ஆம் ஆதாமை இயேசு கிறிஸ்து என்கிற மெஸ்ஸியாவை அனுப்பினார் ஆண்டவர். பிசாசை தன் காலின் கீழே நசுக்கி போட்டார். இதை குறித்த வெளிப்பாடெல்லாம் ஆதியாகமம் 3:15 கொடுக்கப்பட்டாயிற்று. ரோமர் 16:20 கூட நீங்க அதை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தை ஜெயித்தார். சிலுவையில பிசாசை நசுக்கி போட்டார். 3 நாட்கள் அவருடைய உடல் தான் கல்லறையில் இருந்தது. ஆனால் அவர் ஆவியோ அடி பாதாளத்துக்கும் நரகத்திற்கும் சென்று சுவிசேஷத்தை குறித்து பேசின தன்னை வெளிப்படுத்தினார். அந்த ரகசியங்கள் எல்லாம் நாங்கள் வேற ஒளிப்பேழையில் நாங்கள் ரெக்கார்ட் செய்து நாங்கள் அதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். நீங்க கேளுங்க தயவு செஞ்சு போய் அதில் ஆங்கிலத்தில் ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. இந்த ரகசியங்கள் எல்லாம் யார் வெளியே கொண்டு வருவா? நம்முடைய கடமை அல்லவா? நம்மேல் கிறிஸ்துவர்களாக நம்மேல் விழுந்த கடமை அல்லவா? இந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை எல்லாம் அறியாமலே தெரியாமலே பல பேர் இந்த பாவத்திற்கு இரையாய் மடிந்து ஒவ்வொரு நாளிலும் நரகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். கொத்து கொத்தாக ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். யார்தான் சொல்வது உண்மையை? அது என் மேல் உண்மையில் உங்கள் மேல் விழுந்த கடமை.
எல்லாரும் போய் நீங்க உங்களை என்ன மாதிரி நீங்க வந்து ப்ரீச் பண்ணணும், போதகர்களாய் மாறணும் இல்ல. சில பேருக்கு தான் அந்த தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அந்த தாளந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் கிருபையாக. அந்த தாளந்து நிமித்தமாக பல காரியங்களை நாங்கள் செய்து வருகிறோம் இந்த சேனல்ல. ஆனால் இதை கொண்டு போய் சேர்த்த வேண்டிய கடமை உங்களுக்கு, அது எனக்கு இல்லை. என்னால முடியல. நான் முயற்சி பண்ணி பார்க்கிறேன், ரொம்ப கம்மி பேர் தான் பார்க்கிறாங்க. ஆனா நீங்க தான் கொண்டு போய் அதை சேர்த்தணும். சரி, 5 அதிகாரங்களில் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உச்சகட்ட நிலைமை தான் ஆண்டவராகிய தேவன் பார்க்கிறார். இந்த உலகமானது கெட்டு அழிந்தது, இதை நான் அழித்து விடுகிறேன், போதும் இவனுங்களோட போராடினது. இந்த ஆவியோடு கூட இவங்க ஆவியோடு கூட என் ஆவி போராட்டம் செய்வதில்லை என்று சொல்லி ஆண்டவர் ஒரு தீர்மானத்துக்கு வந்த மாத்திரத்தில் தான் நோவா என்கிற ஒரு நீதிமானை பார்க்கிறார், நோவா என்கிற ஒரு பரிசுத்தவானை பார்க்கிறார். பார்த்து இந்த கூட்டத்தோட இவனையும் சேர்த்து அழிச்சா இது அநியாயம் இல்லையா அப்படின்னு ஆண்டவர் தன்னுடைய எண்ணத்தை மாத்தி அங்கே பேழை என்கிற ஒரு புதிய காரியத்தை, ரட்சிப்பு என்கிற ஒரு புதிய காரியத்தை, காப்பாற்றுவேன் என்கிற அந்த புதிய காரியத்தை அங்கே கொண்டு வருகிறார். அதை குறித்து தான் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். 6வது அதிகாரத்தில் 14வது வசனத்திலிருந்து பார்ப்பில்லானால் 22வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய காரியங்கள், நோவாவின் பேழை என்கிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தின் திருப்புமுனை. அந்த காரியம் அந்த 14 22 மட்டும் மிஸ் ஆயிருந்ததுன்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே இருக்காது, பைபிளே இருந்திருக்காது. 6வது அதிகாரம் நடுவுலயே முடிஞ்சிருக்கலாம். 6வது அதிகாரத்துக்கு மேல ஒரு காரியம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறதுன்னு கேட்டா அதோடைய திருப்பு முனையே இதுதான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு தங்கை தம்பிகளே, முக்கியமான காரியத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2ஆம் வருகைக்கு முன்பே ஒரு பேழை என்கிற காரியம் ஆயத்தப்படுத்தப்பட்டாயிற்று. அதற்கு பேர் தான் கிறிஸ்து. அந்த பேழையின் பேர் தான் கிறிஸ்து. அந்த பேழையின் மேல ஏறி, கிருபையின் பேழை என்று சொல்லலாம், அதுல ஏறி யாரெல்லாம் பிரயாணம் செய்கிறீர்களோ நீங்கள் யாவரும் காப்பாற்றப்படுவீர்கள். அதையெல்லாம் நாங்கள் ரத்தின சுருக்கமாக ஒவ்வொரு காரியங்களும் நாங்கள் ஒப்பிட்டு சொல்லிக்கொண்டே வருகிறோம். நோவாவின் பேழை என்றால் 2ஆம் வருகைக்கு சமம். ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், பல காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். அதுல 18வது வசனத்துக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். 18வது வசனத்துல சென்ற அத்தியாயத்துல என்ன பார்த்தோம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கை என்கிற காரியம் முதல் முறையாக, பல காரியங்கள் முதல் முறையாக நீங்க கேள்விப்படக்கூடும். பேழை என்றால் காப்பாற்றப்படக்கூடிய காரியம், ரட்சிப்பின் காரியம் முதல் முறையாக வருவதை. அதே போல பார்ப்பில்லை என்றால் நிறைய ஆவிக்குரிய ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு காரியம் என்றால் பேழை, ஜலப்பிரளயம், பிரளயம் என்கிற அந்த முதல் முறை, ஃப்ளட் என்று சொல்வார்கள், முதல் முறை கேள்விப்பட்டிருக்க. மழை என்கிற காரியம் முதல் முறை கேள்விப்பட்டது. அதே போல உடன்படிக்கை, கவனன்ட், 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாரும் கவனம் செலுத்துங்க. பட் ஐ வில் எஸ்டாப்ளிஷ் மை கவனன்ட் வித் யூ. நான் உன்னோடு கூட என் உடன்படிக்கை பண்ண இருக்கிறேன். உடன்படிக்கை என்கிற காரியத்தை குறித்து நாம் நிறைய பேசணும் சென்ற அத்தியாயத்துல. அந்த உடன்படிக்கையில பார்ப்பீர்களானால் 5 விதமான உடன்படிக்கை இந்த வேதாகமத்தில் நீங்கள் பார்க்க நேர்ந்திடும். முதலாவது உடன்படிக்கை தான் இந்த நோவாஹிக் கவனன்ட் என்று சொல்வார்கள். நோவாவோடு கூட ஆண்டவர் வைத்த உடன்படிக்கை. பல வசனங்களை நாங்கள் காமித்து உங்களுக்கு விளக்கினோம். அதெல்லாம் நீங்கள் நினைவில் வைத்திருப்பீங்க நினைக்கிறோம். இல்லைன்னா பழைய சென்ற அத்தியாயத்தில் போய் பாருங்க, எல்லாம் நல்ல விவரமா விளக்கி இருக்கும். அடுத்த உடன்படிக்கை பார்ப்பீர்களானால் யாரோடு கூட, அப்ரஹாமோடு கூட வைத்திருந்த அப்ரஹாமிக் கவர்னன்ட் என்று சொல்வார்கள். அப்ரஹாம் வெளியே வா, தேசத்தை விட்டு வெளியே வா, உன் வீட்டை விட்டு வெளியே வா, உன் வீட்டாரை விட்டு வெளியே வா என்று சொல்லி நான் உன்னோட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். இதுல என்ன கொள்ளணும் என்றால், ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுவார் என்றால் காரியம் நீங்களும் நானும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தனிமையை ஆண்டவர் விரும்புவார், பிரித்தெடுப்பார், தனித்துவத்தை விரும்புவார். யூ வில் பி டிஸ்டிங்க்ட்லி ஐடென்டிஃபைட். உடனடியாக நீங்களும் நானும் உடனே உடஞ்சு போய் உட்காரக்கூடாது. சப்பார் எனக்கு எவ்வளோ பேர் இருந்தாங்க, இன்னைக்கு ஒருத்தரும் இல்லை, நல்லா பேசிட்டு இருந்தவெல்லாம் எதிரியா மாறிட்டான், நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன், இங்க வந்து கஷ்டப்படுறேன், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் தெரியுங்களா? அதற்கு பின்பே வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க தொடங்கி விட வேண்டும். இந்த அப்ரஹாம் கவனன்ட்டுக்கு பின்பே மொசைக் கவனன்ட், ஆண்டவர் ஆகிய தேவன்
மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ளக்கூடிய அந்த 10 கட்டளைகளும் பல கற்பனைகளும் பிறக்கிறது, பல நியாய பிரமாணங்களும் கட்டளைகளும் பிறக்கிறது. மோசே பக்தன் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில 2 காரியங்களை பேசுனீங்கன்னா கல்லடிச்சு அடிச்சு அடிச்சு கொன்னே போடுவாங்க உங்களை. ஒன்னு அவங்க அப்ரஹாம் தகப்பன், இரண்டாவது மோசே பக்தன். இவங்க 2 பேர்த்த பத்தி ஏதாவது அவதூறா பேசிட்டீங்க, உயிரோட நீங்க வெளியே வர முடியாது. ஏன்னா அவங்க லா, அவங்களோட நியாய பிரமாணம் அதை தான் சொல்லுது. ஒரு பையன் உயிரோட வெளியில போக முடியாது, கொன்னே போடுவாங்க. சரிங்களா? அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த ஜனங்க. அந்த ஆண்டவராகிய தேவன் அவர்கள் மூலமாக தான் இஸ்ரவேல் என்கிற அந்த கம்யூனிட்டியே பிறந்தது. இஸ்மவேல் குடும்பம் அப்படித்தான் பிறந்தது. நம்ம முஸ்லிம் சகோதரர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க அப்ரஹாம் மூலமாக வந்த ஒரு பிரிவு தான். அதற்கு பின்பே அவர்கள் முகமது நபி என்கிற அந்த தீர்க்கதரிசி பிறந்தார் என்று சொல்லி அங்கே அவர்கள் வேற வழியாக கடந்து செல்லக்கூடிய காரியம், அவர்கள் குரான், புனித குரான்ல எழுதக்கூடிய காரியங்கள் எல்லாம் அவர்கள் இந்நேரமும் எருசலேம்ல தியானித்து கொண்டு வருகிறார்கள். எருசலேம் பட்டணத்துல 3 பிரிவுகளை பார்க்கலாம். த டூம் ஆஃப் த ராக், அங்க அவர்களுடைய ப்ராஃபட் எடுக்கப்பட்டார் என்று சொல்லி அந்த இடத்துல அவங்க நம்பக்கூடியதாவது. அங்கே ஒரு பெரிய ஒரு மாஸ்க் கட்டி வச்சிருக்காங்க, ஒரு ஜெபாலயம் மாதிரி. அதற்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாலமோனுடைய தேவாலயம் யூதர்களால தரிசிக்கப்பட்டு அங்கே யூதர்களால கொண்டாடப்படக்கூடிய ஒரு தேவாலயம். ஒரு செவுறு தான் இருக்கு, ரோமர்கள் இடித்து போட்டாங்க. இயேசு கிறிஸ்து ப்ராஃபஸி சொன்ன மாதிரியே 70வது ஆண்டுல இயேசு கிறிஸ்து மரித்து 70வது உயிர் தெழுந்து 70வது ஆண்டுல. அதற்கு பின்பே பார்ப்பில்லானால் இயேசு கிறிஸ்துவை வழிபடக்கூடியவர்கள் அங்கேதான் இயேசு கிறிஸ்துவை வைத்திருந்த கூடிய டோம் என்று சொல்லக்கூடிய அந்த காரியம், அங்கேதான் டோம்பை விட அங்கதான் இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று சொல்லி அங்க அந்த சிலுவையின் பாடை தியானிக்கக்கூடிய காரியமா. இப்படி எல்லாம் 3 பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல என்னத்தை தான் அவங்க தியானிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்ரஹாமோட பண்ணி கொண்டு அந்த உடன்படிக்கையும், மோசே பக்தனோடு கூட தேவனாகிய கர்த்தர் செய்த உடன்படிக்கையும், நோவாவன் மூலமாக பிறந்த உடன்படிக்கையும் எல்லாம் அங்கே தரிசிக்கக்கூடிய தியானிக்கக்கூடிய காரியத்தை நீங்க அனுதினமும் பார்க்கலாம். ஜனங்கள் அங்க ஒரு புனித ஸ்தலம், அது பக்தி வைராக்கியம் வாய்ந்த ஸ்தலம். எல்லா தரப்பட்ட ஜனங்களும் வருவாங்க. ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா, மிலிட்டரி சுத்திக்கிட்டே இருப்பாங்க அங்க. ஆமா, சரிங்களா? நான் எப்படி இவ்வளவு துல்லியமா சொல்றீங்க? நாங்க போனதில்லை, நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்துருக்கேன். டாக்குமெண்ட்ரிக்குள்ள போய் நாங்க நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணியிருக்கோம். நிறைய ரிசர்ச் பண்ணவங்களுடைய டாக்குமெண்ட்ரி சேனல்ஸ்ல நாங்க பார்த்து இதெல்லாம் நோட்ஸ் எல்லாம் எடுத்து அதெல்லாம் வெரிஃபை பண்ணி சில பிப்ளிக்கல் லைப்ரரிஸ்ல நம்ம வேதாகமத்தோட கூட கம்பேர் பண்ணி தான் இந்த காரியத்தை நாங்கள் பேசி கொண்டு வருகிறோம். சும்மா எடுத்தோமா கவுத்தமான்னு சொல்லிட்டு எல்லா கதையும் அடிச்சு விடலைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதெல்லாம் பேசிக்கிட்டு வரோம். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இப்ப தயவு செஞ்சு என்னோட இருந்துருங்க. நம்ம எல்லாம் ஆண்டவருடைய வசனத்தை குறிச்சு இங்க பேசி கொண்டிருக்கிறப்ப யாரு தான் இருப்பா? பரிசுத்த ஆவியானவரால் இயக்கப்படக்கூடிய சேனலுங்க. கண்ட கர்மத்தையும் எல்லாம் நாங்க பேசி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு என்னென்னமோ பண்றானுங்க. இயேசு கிறிஸ்துன்னு பேரை வச்சுட்டு இன்னைக்கு என்னென்னமோ பண்றானுங்க. தயவு செஞ்சு வெளில போயிடாதீங்க. உண்மையை கேளுங்க, சத்தியத்தை கேளுங்க. வாருங்கள் நம்ம முன்னேறி செல்லுவோம். இப்போ 4வது உடன்படிக்கை என்னவென்று சொல்லி பார்ப்பீர்களானால், தாவீது என்கிற ஒரு பெரிய பரிசுத்தவான் பிறக்கிறார். அவர் பரிசுத்தவான் மட்டும் இல்ல, பெரிய போராளி, வாரியர், பெரிய ராஜா. அவரை போல ஒரு ஆள் இந்த உலகத்திலே பார்க்க முடியாதுங்க. தாவீதுக்கு ஆண்டவர், தாவீதுனா உருகிடுவார். அப்படியே தாவீது கிட்ட போய் ஆண்டவர்னா தாவீதும் உருகிடுவாரு. தாவீது கிட்ட போய் ஆண்டவர்னு சொன்னா தாவீதோட கண்ணுல அப்படியே தண்ணி குளமா வரும்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் இருந்திருந்தாருன்னா தாவீது அப்படின்னு சொன்னானே ஆண்டவருடைய கண்ணு குளமாக. அப்படி ஒரு பிரியம், அப்படி ஒரு நேசம். அது எப்படிதான் வந்ததுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. தாவீதின் வம்சத்தில் வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து மெசையா பிறக்கிறார். அப்படின்னா எந்த அளவுக்கு நேசித்திருப்பார் தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து. தன்னுடைய குமாரனா யாரு? ஆண்டவரே பிறக்கிறாருங்க. அவர் சொல்றாரு, நான் பிறந்தால் நான் தாவீதோட வம்சாவளியில தான் பிறப்பேன். அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் லவ் பண்ணிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. அவரு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அது என்ன? தாவீதி கவனன்ட் என்று சொல்வார்கள். அந்த கவனன்ட்டை குறித்தும் பார்த்தோம். இதெல்லாம் ரத்தன சுருக்கமாக முன்னுரையா ஏன் சொல்லி கொண்டு வருகிறோம் ஆனால், இது எல்லாத்தையும் காட்டிலும் 5வது ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. அந்த உடன்படிக்கைக்காக தான் இத்தனை பரிசுத்தவான்களும் பாடுபட்டார்கள். இத்தனை பரிசுத்தவான்களையும் தனித்து பிரித்து எடுத்து இப்படியாக ஆண்டவர் பராமரித்து வழிநடத்தி, இவர்கள் எல்லாம் செய்த அக்கிரமங்கள், பாவங்கள், இவங்கெல்லாம் பாவத்தையும் செய்தாங்க. அப்புறம் நிறைய தவறுகள் பண்ணார். நோவாவும் சில தவறுகள் பண்ணார். சிலதில்ல, ஒரு தவறு தான் பண்ணார், நல்ல மனுஷன், பாவம். தாவீது பல தவறுகள் பண்ணியிருக்காரு. தாவீதை பத்தி ஒரு பட்டியல் எடுக்கணும்னா ஏகப்பட்டதை எடுக்கலாம். ஆனா இவர்கள் எல்லாம் பழைய ஏற்பாடு மனிதர்கள்.
மோசே பக்தன் பயங்கரமான கோவக்காரர். எவ்வளவு கோவப்பட்டாருன்னா ஆண்டவர் பார்க்கறான்னு கூட பார்க்காம கோவப்பட்டு கடைசியில அதனால அவர்னால போவே முடியல கானான் தேசத்துக்கு. பாவம், நல்ல மனுஷன், நொந்து போய் இறந்தார். ஆனால் 3000 வருடங்களுக்கு பின்பே அவரை கூப்பிட்டு ஹானர் பண்ணார் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து முன்பே வந்து மோசே எலியாவும் நிக்கிறாங்க. வெரி குட். எல்லாரும் இருக்கிறீங்களா? அப்ப இந்த பக்தர்கள் எல்லாம் பர்ஃபெக்ட் கிடையாது. எவ்வளோ காரியங்களுக்குள்ள அவங்க வந்து கடந்து சென்றாங்க. அதெல்லாம் ஆண்டவர் மன்னித்தார். ஏனென்றால் அவர்கள் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள். பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் பல பல காரியங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கிறது. அதை குறித்து தான் பேசிக்கொண்டு வருகிறோம். அந்த கவனன்ட், புதிய ஏற்பாடு கவனன்ட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கவனன்ட்ல இருந்து தான் அந்த கவனன்ட் பிறந்தது. எந்த கவனன்ட்ல இருந்து? 6வது அதிகாரம் 18வது வசனத்தில் இருக்கக்கூடிய அந்த கவனன்ட். பட் ஐ வில் எஸ்டாப்ளிஷ் மை கவனன்ட் வித் யூ. என்னுடைய உடன்படிக்கையை உன்னோடு கூட நான் பண்ண விரும்புகிறேன். and you shall go into the ark. நீ பேழைக்குள்ள செல்வாய். அப்படின்னு என்னங்க? புதிய ஏற்பாடு என்கிற அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள வர வேண்டும் என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக சென்றால் மட்டுமே புதிய உடன்படிக்கைக்குள் வர முடியும். இல்லைங்க, எனக்கு புது உடன்படிக்கை வேண்டாம், நான் பழைய உடன்படிக்கையிலே இருக்கிறேன்னா பரலோகம் போக மாட்டீங்க. அவ்வளவுதான். இங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அதாவது இப்ப நிறைய வந்து குருட்டாடுகளை போல முட்டாள் கூட்டம்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஷார்ப்பா பேசினா யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. சரி விட்டுருங்க, நீங்கெல்லாம் புத்திசாலின்னு வச்சுக்குவோம். ஆனால் நீங்க வந்து குருட்டாட்டம் பிடிக்கிற கூட்டம், குருட்டாடுகள். எவன் எங்க கூப்பிட்டாலும் பேன்னு இந்த செடி வாசம் எங்கன்னாலும் சரி அது பின்னாடியே போயிடும். அவன் வந்து கசாப்பு கடைக்கு தான் கூட்டு போறான்னு தெரியாம போகும். தெரியுங்களா? ஒரே ஒரு குச்சியை காமிச்சிட்டு கூட்டு போயிடுவான். கூட்டு போய் ஒரே போடு தலையில, முடிஞ்சு போச்சா? தலைக்கறி சாப்பிட்ருக்கீங்களா எல்லாரும்? நான் சாப்பிடுவேன் ரொம்ப. இப்போ வயசாகி போச்சு, என்ன பண்றது? எல்லாம் எகுறுது, கொலஸ்ட்ரால் அது இதுன்னு என்னென்னமோ டெஸ்ட் வைக்கிறானுங்க. முதல்ல ஒரு டெஸ்ட்டும் கிடையாது, நல்லா வசதி, எல்லாம் சாப்பிடுவோம், நல்ல வாழ்நாள் ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டு எல்லாம் போனாங்க எங்களோட முன்னோர்கள்லாம், உங்களோட முன்னோர்கள்லாம். இப்போதான் எல்லாத்துக்கும் இயர்லி டெஸ்ட்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ குத்தி என்னென்னமோ டெஸ்ட் எடுக்கிறானுங்க. எதை கேட்டாலும் ரீடிங் வேற மாதிரி காட்டுதுங்கிறானுங்க. எதை தாண்டா சாப்பிட்றது நான்? சரி, அதை விடுங்க, அது வேற ஒரு டாபிக், அது இன்னொரு நாள் பேசலாம். தலைக்கறி அப்படிதான் ஒரே போட்டு உங்க தலையை தூக்கி ஓரமா வச்சிருவாங்க நரகத்துல. எல்லாரும் அங்க போறீங்களா? யாருக்கும் அங்க போக விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ ஒழுங்கா கேளுங்க நான் சொல்றது. பழைய ஏற்பாடுகள் மனிதர்கள் ஒவ்வொருவரும் மரித்தப்போ இந்த புதிய ஏற்பாடையும் புதிய உடன்படிக்கையும் இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியா மூலமாக பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்காமலே மரிக்கிறோம் என்று துக்கித்து மரித்தார்களாம். இயேசு கிறிஸ்து இதை குறித்து அங்கே யோவான் 6வது அதிகாரம் 7, 8 இந்த 3 அதிகாரங்களிலும் பார்ப்பீர்களானால் அங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். உங்க அபிரகாம், குறிப்பா 8வது அதிகாரத்துல, உங்க தகப்பன் அபிரகாம் என்னை பார்க்கணும்னு எவ்வளவு வாஞ்சித்தாரு தெரியுமா? ஏன் வாஞ்சித்தாரு? ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட காட்சி அவர் ஏற்கனவே அங்க மொரையா என்கிற ஒரு மலையில பார்த்துட்டார். அவர் தன்னுடைய ஒரே குமாரன் ஈசாக்கை கொண்டு போய் அங்க படுக்க வச்சு ஒரே போடலான்னு போறாரு. அவ்வளோ கீழ்ப்படிதல் அப்ரஹாம் தாவீது அப்படின்னு சொன்னாலே ஆண்டவர் உருகிடுவார் சும்மா. அப்ரஹாம் அவ்வளோ உண்மையாலுமே கொல்ல போயிட்டார். ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்தார். யோபு பக்தன் சொன்னது போலவே எடுக்கிற ஆண்டவர் திருப்பி கொடுப்பார், பரவாயில்ல. அப்போ அங்க ஒரு செடியில ஒரு ஆடு மாட்டி இருந்தது, எல்லாம் தெரியுங்களா அந்த கதையெல்லாம். அப்ப அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடை, அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடை அப்ரஹாம் பார்த்தார். ஆனால் அப்ரஹாம் மரிக்கிறப்போ துக்கத்தோடு மரித்தாராம். அந்த ஆடின் வடிவில் பார்த்த அந்த ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி ஆனவரை நான் பார்க்காமலே மரிக்கிறேனே அப்படின்னு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்காமலே நான் மரிக்கிறேனே, நான் பரலோகம் போவேன், ஆனா அவரை பார்த்திருந்து அவரை கேட்டிருந்து புதிய உடன்படிக்கைக்குள்ள நுழைந்து நான் ஒரு பரிசுத்தவானாய், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட பரிசுத்தவானாய், என் பாவங்களை எல்லாம், என் அக்கிரமங்களை எல்லாம், என்னுடைய முன்னோரின் பாவ கட்டுகளை எல்லாம் உடைக்கக்கூடிய அந்த வல்லமை உள்ள ரத்தத்தினால நான் துவைக்கப்படாம நான் பாவியாகவே மரிக்கிறேனே அப்படின்னு சொல்லி மரித்தாராம். இப்படிதான் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் மரித்தார்களாம். அவர்களுக்கு நிச்சயம் இருந்தது, நான் போயிருவேன் எப்படியும் பரலோகத்துக்கு. ஆனா ஒரு திருப்தி இல்லை. நம்பிக்கை இருந்தது, ஆனா அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. ஆனா நிறைய பரிசுத்தவான்கள், புதிய உடன்படிக்கையில மரித்த பரிசுத்தவான்கள் மிக மகிழ்ச்சியோட மரித்தாங்களாம். அதற்கு உதாரணம் தான் ஆதி திருச்சபையில இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எல்லாம் தூக்கி சிங்க கபில வீசினாங்களாம்.
ஒரு ஒரு பேய் பிடிச்ச, ஒரு கிறுக்கு பிடிச்ச ஒரு ராஜா இருந்தான், அவன் பேர் நீரோ. உலகமே பத்தி இருந்துச்சான், ஆனா அவன் பாட்டுக்கு பிழில் வாச்சிட்டு இருந்த கிறுக்கு பையன். அவனோட ஆட்சியில கிறிஸ்துவர்களை இவ்வளவுதான் இல்லைங்க, நிர்வாணப்படுத்தி ஒரு கம்பத்துல கட்டி தாரை ஊத்தி, தார் என்கிற அந்த உடையை கொடுத்தார்கள். அந்த தாரை ஊத்தி அந்த தாரை பத்த வச்சிருவாங்க. கிறிஸ்துவர்கள் ஒவ்வொருவரும் கத்தி கதறி, அங்க என்னதான் இருந்தாலும் உடம்பு எரியறப்ப எப்படி இருக்கும்? கேண்டில் பத்த வச்சு சும்மா கையை தான் வச்சு பாருங்களேன், ஒரு செகண்ட் கூட வைக்க முடியாது, கதறுவாங்கல்ல. ஆனா ஒருத்தர் கூட இயேசுவை மறுதளிக்கலங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு புதிய ஏற்பாடு அது. அது ஒரு புதிய உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்து மூலமாக பிறந்த ஒரு உடன்படிக்கை அவர்களுக்கு அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சியை தந்தது. பரிசுத்தவான்களாய் அவர்கள் வாழ்ந்தார்கள், பரிசுத்தவான்களாய் அவர்கள் மரித்தார்கள். அங்க இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த நாள்ல இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லைங்க, பயங்கர கொடூரமான கொலைகள் எல்லாம் நடந்தது. இது பத்தாதுன்னு பவுல அப்போஸ்தலர் கூட இன்னொரு பக்கம் யூதர்கள் என்று சொல்லி அவர்கள் இறங்கி அந்த இடத்துல யாரெல்லாம் இந்த யூத குலத்துக்கு எதிராக இந்த இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு தீவிரவாதியை நம்ம கொன்னமே, அவங்களோட சீடர்கள்லாம் ஒன்றும் அங்கங்க சுத்திட்டு தான் இருக்காங்க. போய் அவங்கள தேடி பிடிச்சி ஒவ்வொருத்தனையும் கொல்லாம விட மாட்டேன்னு கிளம்பின கூட்டத்தில் ஒருவராக இருந்தவர் தான் இந்த பவுல் என்கிற சவுல். சவுல் என்கிற பவுல், சவுலா இருக்கிறவர் பவுலா மாறினார். ஆனால் அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கே இயேசு கிறிஸ்துவோட தரிசனமாகிறது. புதிய உடன்படிக்கை என்கிற காரியத்தை அறிந்து கொண்டார், அந்த உடன்படிக்கைக்குள் நுழைந்து செல்லுகிறார். அவர் பவுலாக மாறி இந்த உலகத்தையே திருப்பி போட்டாருங்க. இதெல்லாம் பேசுறப்போ கண்ணில் எனக்கெல்லாம் குளமாகும் தண்ணி. இன்னைக்கு இதெல்லாம் அறிந்து இன்னைக்கு நம்ம பழைய பாரம்பரியத்திலேயே தான் இருக்கிறோம். ஒரு கூட்டம் மரியாதை நோக்கி போகுது, ஒரு கூட்டம் அந்தோனியாரை நோக்கி போகுது, ஒரு கூட்டம் சில பாஸ்டர்மார்களை நோக்கி போகுது. அவங்க என்னமோ பெரிய மகாராஜாக மாடு உக்காந்துக்கிறானுங்க. போய் வர்றது பென்ஸ் கார், BMW கார், இவனுங்க போய் எல்லாம் கதவு திறந்து விடுறதுல இருந்து எல்லாம் ஷூவை பாலிஷ் பண்றது. நீ அப்படியே அவங்க எல்லாம் ஊழியம் செஞ்சாங்க. பாஸ்டர் பால், பாஸ்டர் பீட்டர், பாஸ்டர் பார்த்தலோமியா, பாஸ்டர் மத்தையோ, பாஸ்டர் மார்க், இவங்களெல்லாம் விட நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்களா? இவங்கெல்லாம் இப்படியா ஊழியம் பண்ணாங்க? பென்ஸ் கார்ல போய் அடி வாங்கி கொல்லப்பட்டாங்க, தலையை சீவுனாங்க, உக்கார் வச்சு 2 துண்டா வெட்டி எரிஞ்சாங்க ஐசியா தீர்க்கதரிசிய. அப்ப இன்னைக்கு என்ன உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த புதிய உடன்படிக்கை என்கிற பெயர்ல எல்லாரும் இன்னைக்கு அநியாயம் அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறாங்க. சரி, போகட்டும். இந்த புதிய உடன்படிக்கை என்றால் என்ன? இதோடைய மகத்துவம் என்ன? அதோடைய சாராம்சத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிவிட்டேன். நம் சில வசனங்களை பார்த்து நாம் இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்யலாம். முதலாவது என்னோடு கூட சேர்ந்து எபிரேயர் 8வது அதிகாரத்துக்கு நேராக உங்க வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 8வது அதிகாரம் 8லிருந்து 13 வசனங்களை வாசிக்க நேரிடும். 8வது அதிகாரம் 8லிருந்து 13 வசனத்தை என்ன கேட்டா 7வதுல 13 வசனத்தை வாசிக்கலாம். இதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது தொடர்ச்சியா நான் பல காரியங்களை சொல்லிக்கொண்டே வரணும் பிரியமானவர்களே. ஏன்னா புதிய உடன்படிக்கை என்பது சாதாரண காரியம் அல்ல. இத்தனையும் நடந்தது இந்த புதிய உடன்படிக்கைக்காக தான். ஆம் பிரியமானவர்களே, 39 புத்தகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவோ பரிசுத்தவான்கள், எவ்வளவோ தீர்க்கதரிசிகள், எவ்வளவோ தீர்க்க தரிசனங்களை குறித்து எழுதின காரியம் என்ன? ஏனென்றால் இந்த புதிய ஏற்பாடு என்கிற காரியம் பிறக்க வேண்டுமே. புதிய ஏற்பாடு என்றால் என்ன என்று சொல்லி அவர்களுக்கே தெரியாது. ஆனா புதிய ஏற்பாடு பிறக்க போகுது என்று சொல்லி அந்த நற்செய்தியை மட்டும் எல்லாரும் சொன்னார்கள். புதிய உடன்படிக்கை என்கிற காரியம் வரப்போகுது. அதோடைய நுழைவாய்க்குள் நுழைய வேண்டும் என்றால் அதனுடைய நுழைவாயில நிற்கக்கூடிய அந்த கேட்வே என்று சொல்வார்கள். யாரு ஒரு திறவுகோலா இருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்து மெஸ்ஸையா பிறக்க போகிறார். யெஷுவா மெஸ்ஸையா பிறக்க போகிறார். இந்த மெஸ்ஸையா மூலமாக தான் புதிய உடன்படிக்கைக்குள் நீங்கள் யாவரும் நுழைய முடியுமே அப்படி என்று சொல்லி அங்க பல காரியங்களை குறித்து பேசி கொண்டு வருகிறார். புதிய ஏற்பாடு, a new covenant. எபிரேயரை எழுதினவர் பவுல் அப்போஸ்தலர் என்று சொல்லிதான் வேதபாரகர்கள் நம்புகிறார்கள். மிக அருமையாக ரத்தன சுருக்கம், அதாவது யாராவது வந்து உங்ககிட்ட புதிய ஏற்பாடு யாருன்னு என்னன்னு கேட்டா இதை எடுத்துதான் நீங்கள் பிரசங்கம் செய்ய வேண்டும். இதை எடுத்துதான் நீங்கள் பிரசங்கம் செய்யறதை விட விளக்க வேண்டும். அருமையான ஒரு விளக்கம். இந்த விளக்கத்தை குறித்து நாம் இந்த அத்தியாயத்தில் பார்த்து நிறைவேற்றுவோம். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? வாருங்கள், முன்னேறி செல்வோம். எபிரேயர் 8வது அதிகாரம் 7வது வசனம், புதிய ஏற்பாடு.
அப்படி என்கிற தலைப்பில் இதை பார்க்கலாம். For if that first covenant had been faultless, then no place would have been sought for a second. தொடக்கமே பார்த்தீங்கன்னா அது ரெடியா இருக்குது. எனக்கு அதனால தான் பவுல் எழுதக்கூடிய ஒவ்வொரு நிருபமா இருக்கட்டும், ஒவ்வொரு வார்த்தையா இருக்கட்டும், சும்மா ஆட்டம் பாம் மாதிரி, அணுக்குண்டு மாதிரி இருக்குங்க. தூக்கி மனுஷன் வீசுவார் பாருங்க தலை மேல, அப்படியே ஒரு பல்ப் எரியும். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நோவாவிக் கவனன்ட், அப்ரஹாமிக் கவனன்ட், தாவீதிக் கவனன்ட், மோசே கவனன்ட் என்று சொல்லி எல்லாம் 4 முக்கியமான காரியங்களை நாம் பார்த்தோம் அல்லவா. அதுல பிழைகள் இல்லை என்றால், பிழைகள் ஃபால்ட், வாஷிங் மிஷின் வாங்குறீங்க, 2 நாள் நல்லா ஓடுது, 3ஆவது நாள் வேலையை காமிச்சிருச்சு, நின்று போச்சு வாஷிங் மிஷின். உடனே வாரண்டி கார்டை தூக்கிட்டு ஓடுறீங்க கடை ஓனர்கிட்ட. கடை ஓனர் சொல்றான், நாங்க சேல்ஸுங்க, சர்வீஸுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரை கூப்பிடுங்க, உங்க வீட்டுக்கு ஆள் வருவாங்க. சரின்னு அந்த நம்பரை அடிச்சா அந்த நம்பர் பிஸியாவே இருக்குது 2 நாளைக்கு. அப்புறம் 3ஆவது நாள் எவனோ ஒரு நல்லவன் எடுக்கிறான். எடுத்துட்டு, என்னங்க சர்வீஸா, சரிங்க அடுத்த வாரம் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஏங்க துணி துவைச்சே 3 நாள் ஆச்சுங்க. இல்லைங்க, எங்களுக்கு நிறைய கியூ இருக்குங்க, 2 ஆள் தான் இருக்கிறான் சர்வீஸ் பண்றேன். ஏங்க வாங்குறப்ப சொன்னீங்க என்ன ப்ராப்ளம்னாலும் கூப்பிடுங்க, நாங்க வாங்குறப்ப அப்படித்தாங்க வழக்கமா சொல்லுவோம், ஆனா நாங்க இப்படிதாங்க வழக்கமா நடந்துக்குவோம், அதனால நீங்க நம்பி வாங்கினா அது உங்க முட்டாள்தனங்க, நாங்க என்னங்க பண்றதுன்னு சொல்லிட்டு போனை டபக்குன்னு கட் பண்ணிடுவோம். அப்புறம் திருப்பி ஃபோன் பண்ணி அவனை பிடிச்சப்பா, நீ ஒரு கம்ப்ளைண்ட்டாவது எடுத்துக்கப்பா, நான் கையில துவைச்சு கைகால்லாம் வலிக்குதுப்பா, எனக்கு வீங்கி போச்சுப்பா கைகால் முட்டியெல்லாம் அப்படின்னு சொன்னான். அவன் சரி இப்போ வாங்க வலிக்கு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன், அப்படி நீங்க மரியாதையா பேசணும் அப்படின்னு மறுபடியும் ஃபோனை கட் பண்ணிடுவார். மறுபடியும் நீங்க ஒரு வாரம் கழிச்சு திருப்பி கூப்பிட்டா, இந்த கம்ப்ளைண்ட் நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிமா. கம்ப்ளைண்ட் சொல்லிட்டீங்களா, ரைட்டு, இன்னும் 2 வாரத்தில் அனுப்பிச்சு வச்சிடுறேங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னா திருப்பி அவன் ஏதாவது கதையை சொல்லுவான். இப்போ தெரியுதா ஃபால்ட்டுன்னா என்னன்னு? இந்த உலகம் முழுவதும் ஃபால்ட்டுகளால் நிரப்பப்பட்டக்கூடிய உலகம். இந்த ஃபால்ட் என்றால் பாவம். எந்த திசையில் திரும்பினாலும் பாவம் பாவிகளால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. உலகம் எங்கிலும் சண்டாளர்கள் சுத்தி வருவார்கள், ஆனால் அவர்கள் செய்வதெல்லாம் பாவம் என்று சொல்லி அவர்கள் ஒரு காலமும் ஒருபோதும் அங்கீகாரம் செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட அவல நிலைமையில் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறதை நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் பார்க்கலாம். எப்படி நீங்க விற்கிறப்போ வாங்குறப்போ அவன் விற்கிறப்போ ஒரு பொய்ய சொல்லி உங்க தலையில கட்டி விட்டுட்டானோ, என்னெல்லாம் பொய்யா சொன்னானோ அதை உண்மைன்னு நினைச்சிட்டு நீங்க வீட்டுக்கு திருப்பியும் நீங்க அதை பார்த்து, எப்பா நீ உண்மைன்னு சொன்னீல்லப்பா, இல்லை நான் பொய் தான் சொன்னேன், நம்பினையே, நீ தான் முட்டாள். அப்படிப்பட்ட முட்டாள்தனமான உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜனங்களை நான் முட்டாள் என்று சொல்லவில்லை, ஆனால் அவர் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உண்மை என்று சொல்லி நம்பிக்கையில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அவைகள் அனைத்தும் பொய்யுக்கு பிதாவா இருக்கக்கூடிய பிசாசு சொன்ன எல்லா பொய்களையும் நம்பிக்கொண்டு இன்றைக்கு திசை தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் தான் இந்த மனித குலம். மிக மோசமான நிலைமை. அதுல நீங்களும் ஒரு வாரம் மாட்டிட்டு இருக்கிறீங்களா? அப்படிதான் அந்த உலகம் இருக்கும்னா, இது விழுந்து போன உலகம் தான். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பின்பே அங்கே ஒரு திருப்புமுனை நடக்கிறது. எப்படி அந்த பேழை என்கிற அந்த காரியம் நுழைந்த பிறகு ஒரு திருப்புமுனை வருகிறது. நீ காப்பாற்றப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு, நீ காப்பாற்றப்படுவதற்கு ஒரு தருணம் உண்டு, நீ காப்பாற்றப்படுவதற்கு ஒரு கால நேரம் உண்டு, அதை நீ பிரயோஜனப்படுத்திக் கொண்டாய், நீ உயிர் தப்பி விடுவாய் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் எப்படி அந்த பேழை அழகா ஒரு போட்டை விட்டாரு வண்டியில, இத தண்ணியில, அதே மாதிரி இங்க அழகா ஒரு போட்டை விடுறாரு. அந்த போட்டுக்கு பேர் இயேசு கிறிஸ்து, கிருபை. எந்த பிள்ளைகளும் இல்லாமல் இருந்திருந்தால் நான் ஏன் இந்த புதிய ஏற்பாடையும் புதிய உடன்படிக்கையும் நாம் உள்ள உடனும்பா, தேவையே இல்லையே. அப்படின்னா என்ன? பழைய ஏற்பாடு இன்னும் நிறைய காரியங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகள் எல்லாம் கொடுத்தும் ஏன் மனுஷன் பாவத்திலேயே இருந்தான்? அது கொடுத்ததுக்கு காரணமே என்ன தெரியுங்களா? இவனை காப்பாத்துறதுக்கு இல்ல, இவனை கொல்றதுக்கும் இல்ல, ஆனா வெளிப்பாடை கொண்டு வருவதற்காக தான் அத்தனை நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகள் 613 கட்டளைகளும் கொடுக்கப்பட்டாயிற்று. ஒரே காரியத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு, தம்பி நீ ஒத்த கால நில்ல, தலைகளை குட்டிகாரனடி, நீ பாவத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. ஏன் ஆண்டவர் என்னை இப்படி நீங்க கண்டம் பண்றீங்க, என்னை ஏன் இப்படி குற்றப்படுத்துறீங்க அப்படின்னு மனித குலம் கேட்கிற மாத்திரத்துல தான், தம்பி அதனால்தான் உங்களுக்கு நான் சொன்னேன், இரட்சகர் ஒருவர் வர வேண்டும், அவர் உயிரே கொடுத்தவங்களை காப்பாற்ற வேண்டும். அந்த இரத்தத்து நிமித்தமாக உங்களுக்கு புதிய உடன்படிக்கை கொடுக்கப்படும்.
புதிய ஏற்பாடு என்கிற அந்த காரியத்தை கொடுக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் வருவார். வேதாகமத்தின் அடிப்படையில் உங்களை வழி நடத்தி செல்ல அவர் ஆயத்தமா இருப்பார். நீங்கள் தப்பி செல்ல வழி செய்து தருவார். இல்லைன்னா நீங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா. ஆனா நம்ம ஆளுங்க பாருங்க, இன்னும் பழைய ஏற்பாடுலேயே தான் இருக்கிறான். இன்னும் அதே பாரம்பரியம், இன்னும் அதே மாதிரி வழிபாடு. லென்த்து காலங்கள் வந்தால் உடனே தாடி தச்சோட வளர்த்துக்கிறது. நான் நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் யாரையா உனக்கு சொல்லி தந்தா? நான் வெஜிடேரியன் நல்லா சாப்பிடு, என்ன பிரச்சனை உனக்கு? உபவாசம் இருக்கிறதுக்கு அந்த 40 நாள் தேவையில்லை. ஏன் மித்த 325 நாள் இருக்குல்ல, நீ எப்போ வேணா உபவாசம் இருக்கலாம். உபவாசம் இருக்கிறது நல்லது. நீயா ஒரு காரியத்தை உண்டாக்கிக்குவ பாரம்பரியத்தின் அடிப்படையில. ஆனா கேட்டா என்னென்னமோ கதையை சொல்லுவ. ஆனா வேதாகமத்தை விட்டு நீ மிக தூரத்தில் போய் கொண்டிருக்கிறாய். அது அல்ல பிரியமானவர்களே. உங்களை ரட்சிப்பின் பாதையில் நடத்தக்கூடிய இந்த புதிய ஏற்பாடின் அண்டைக்குள் நீங்க வர வேண்டும். ஏன் புதிய ஏற்பாடு பிறந்தது? இந்த வசனம் சொல்லுதே, பழைய ஏற்பாடுல எல்லா காரியங்களையும் பின்பற்றோம். இந்த உலகம் பிழையிலே இருந்துதான், ஃபால்ட்டாவே இருந்துதான். ஃபால்ட் இல்லைன்னா ஏன் ஆண்டவராகிய தேவன் நேரத்தை செலவழிச்சு தன்னுடைய குமாரனை அனுப்பி அவரை கொன்று போட்டு அந்த ரத்தத்துல ரட்சிப்பை என்கிற காரியத்தை சொல்ல வேண்டும்? ஒரே வசனத்துல எவ்வளவு காரியம் அடங்கியிருக்கு பாத்தீங்களா? இதுதான் பிரசங்கங்கிறது, இதுதான் விளக்கங்கிறது, இதுதான் வியாக்கியானங்கிறது, இதுதான் காரியங்களை நடைமுறைக்கு கொண்டு வெளிப்படுத்தக்கூடிய, பிராக்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய காரியங்கள். மேல போலாங்களா? 8வது வசனம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் அதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. புதிய உடன்படிக்கை நீங்கெல்லாம் பெந்தகாசுங்களா அப்படின்ற. புதிய உடன்படிக்கை பெந்தகாசுக்கு தான் சொந்தக்காரன்னு யாருங்க சொன்னா? எந்த முட்டாள் சொன்னது? பெந்தகாசுக்கு மட்டும் இல்லைங்க, யார வேணா எடுத்துக்கோங்க, எந்த மதத்தை சேர்ந்தவரா எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்கும் பொதுவானதுதான் இந்த புதிய உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து எந்த மதத்தானுக்காகவும் மறைக்கல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நேசித்ததனால் தன் உயிரையே கொடுத்தாருங்க. கிறிஸ்துவம் என்கிற காரியம் பிறந்தது காரணம் அந்தியோக்குன்ற ஒரு சிட்டியில தான் பிறந்ததுங்க. அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 26வது வசனத்துல பார்க்கலாம். ஏன்னா கிறிஸ்துவர்களை தேடி தேடி பிடிச்சு கொன்னானுங்க. அப்போ நம்மெல்லாம் ஒருத்தர் அங்கீகாரம், அதாவது தெரிஞ்சுக்கணும், ஐடென்டிட்டி ஒன்று. அப்போ காலிலேயே ஒரு பாதி மீனை வரைவாங்க, இன்னொரு காலில் குதிங்காலில் இன்னொரு பாதி மீனை வரைஞ்சா நீ கிறிஸ்துவனா, நானும் கிறிஸ்துவன்னு கட்டி பிடிச்சி அழுவாங்களாம். அப்படி உருவானது தாங்க கிறிஸ்துவம். ஏன்? தன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு. முட்டாள்தனமா நான் செத்துறக்கூடாது, ஏன்னா நிறைய செய்ய வேண்டிய காரியங்கள் உள்ள இன்னும் இருக்கே அப்படின்னு அதை ஒரு மதமாவே மாத்திட்டாங்க. அப்புறம் என்ன பண்றது? காலம் போக்குல இன்னைக்கு நடைமுறையில மதம்ங்கிறது ஃபில் பண்ணாதானே உங்களுக்கு குழந்தைக்கு அட்மிஷன் கொடுக்குறான் ஸ்கூல்ல. அதெல்லாம் முதல்ல கிழிச்சி எறியணும் அந்த ஃபார்ம் எல்லாம். அங்கிருந்தே ஆரம்பிச்சிருது. எந்த ஜாதி, எந்த மதம், உன் பேர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன, அப்பா பேரே தெரியாம குழந்தை பிறகுது, உடனே அந்த குழந்தைய ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்களா? அது குழந்தைங்க, பாவங்க. எனிவே, இதெல்லாம் எதிர்த்து நின்றவர் தான் மார்ட்டின் லூதர். அருமையான ஒரு பக்தன், ஒரு வைராக்கியம் படித்தவர், கத்தோலிக்க ஃபாதரா இருந்தவர் தான். வெளில வந்தார். அதுல இருந்து பிறந்தது தான் ப்ராட்டஸ்டன்ட். இன்னைக்கு ப்ராட்டஸ்டன்ட்டோட நிலைமை என்னன்னு எனக்கு தெரியல, நீங்க பாத்துக்கோங்க. ஆனா அவர் பயங்கரமான ஒரு ரெவல்யூஷனிஸ்ட். உள்ள பல காரியங்களை வன்மையாக கண்டித்தார். எதுன்னு கேட்டா புதிய ஏற்பாடு இந்த வசனங்கள் அடிப்படையில் தான் போய் கண்டித்தார். அதனால அது சரித்திரம் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல பைபிளை தெரிஞ்சுக்கணும் நீங்க, அப்புறம் தான் சரித்திரத்தை தெரிஞ்சுக்க முடியும். 8வது வசனத்துக்கு போலாமா? எபிரேயர் 8வது அதிகாரம் 8வது வசனம். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்களா? இல்ல அப்படியே தூங்க போட்டேனா? 8வது அதிகாரம் 8வது வசனம். தூங்காதீங்க, முழிச்சிருங்க. பிகாஸ் ஃபைண்டிங் ஃபால்ட் வித் தம், ஏனென்றால் அவங்களோட குற்றங்களை பார்த்துதான். he says, behold the days are coming, says the Lord, when I will make a new covenant with the house of Israel, with the house of Judah. இஸ்ரவேல் குலத்தோடும் யூதா குலத்தோடும் நான் என்னுடைய புதிய உடன்படிக்கை நான் பண்ணுவேன். எதனால்? உலகமெங்கிலும் பாவம் பரவி கிடந்ததனால், உலகமெங்கிலும் பிழை பரவி கிடந்ததனால். 9வது வசனம். Not according to the covenant that I made with their fathers in the day when I took them by the hand to lead them out of the land of Egypt. அந்த நாட்களிலே எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறப்ப நான் ஒரு உடன்படிக்கை பண்ணினேன். மோசே கவனன்ட் படிச்சோம் இல்லையா? மோசே கவனன்ட், மோசேவோடு கூட பண்ணின உடன்படிக்கை நிமித்தமாக மட்டும் அல்ல, because they did not continue in my covenant. அந்த உடன்படிக்கை எவனாலையும் கையாள முடியல, எல்லாம் விழுந்து போயிட்டான்.
அந்த டெசர்ட் என்று சொல்வாருங்க, வனாந்தரத்திலே எல்லாம் செத்து போயிட்டாங்க, கொன்னுட்டாரு ஆண்டவர். ஆனா அந்த வனாந்தரத்துல பிறந்த குழந்தைகள்லாம் முன்னேறி போச்சுங்களா. And I disregarded them, says the Lord. அவர்களை நான் தள்ளி போட்டேன், புறம்பே தள்ளி போட்டேன். ஏன்? கொடுத்த உடன்படிக்கை அவங்களால கையாள முடியல. ஆண்டவருக்கும் தெரியும், தெரிஞ்சுதான் கொடுத்தார். அப்பதானே நீ தெரிஞ்சுக்குவ உன்னோட குற்றம் என்ன, உன்னால இதை காப்பாற்றுவதற்கு உன்னிடம் வலிமை இல்லை, வல்லமை இல்லை, பலன் இல்லை. அப்ப நீ கிருபையை தேடி வருவ, இரக்கத்தை தேடி வருவ. 10 கட்டளைகளை கொடுத்தோன்னே இஸ்ரவேல் ஜனங்க என்ன சொன்னாங்களாம், வெறும் 10 கட்டளை தானா, இதெல்லாம் சும்மா அல்வா மாதிரி நாங்க சாப்பிட்ருவோமே, சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒன்னொன்னையும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. திருடாதான்னு சொன்னார், திருடல. வேசித்தனம் பண்ணாத, ஒருவனுக்கு ஒருத்தி கான்செப்டுக்குள்ளவா வந்துட்டான். இது பண்றேன் அது பண்றேன். கடைசியில என்னாச்சு தெரியுங்களா, இச்சிக்காது இருப்பாயாக, அதுல எல்லா பயிலும் விழுந்து போனான். இப்ப இச்சைன்னா எல்லாத்துக்கும் என்ன தெரியுங்களா, செக்ஸ்ன்னு நினைச்சுக்கிறான். உடல் உறவு வைப்பது தான் இச்சாங்க. அது மட்டும் கிடையாது, அது ஒண்ணு, அவ்வளவுதான். இச்சைன்னா என்ன தெரியுங்களா, ஒருவன் உங்களை விட சற்று உயர்ந்துட்டான்னா போதும், உடனே ஒரு பொறாமை வருது பாருங்க, ஒரு எரிச்சல் வருது பாருங்க. இவனுக்கெல்லாம் ஒரு வாழ்வா இச்சைங்கிறது பெரிய காரியம். அந்த இச்சைக்குள்ள எல்லா பயிலும் மாட்டிட்டான், ஒருத்தன் கூட தப்பிக்கல. எல்லாரும் இச்சைத்து விழுந்து போனார்கள், ஒருவனும் பரிசுத்தவான் இல்லைன்னு வேதாகமம் சொல்லுது. எல்லாம் விழுந்து போனார்கள். அதுக்குதான் கிருபை என்கிற காரியம் கொடுக்கப்பட்டது. கரெக்டுங்களா? அந்த கிருபையின் மூலமாக தான் இன்றைக்கு புது உடன்படிக்கை. கிருபையோட மகத்துவம் என்ன? அந்த காலத்து SSLC மாதிரி நான் சொல்லுவேன் இல்லைங்களா, ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயிலா அத்தனையும் திருப்பி எழுதும். ஆனா கிருபையின் காலத்துல எந்த சப்ஜெக்ட்ல ஃபெயிலோ அந்த சப்ஜெக்டை மட்டும் நீ எழுதுனா போதும், அதான் அரியர்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்போ இச்சை என்கிறது பல காரியங்களை அடக்கினது. நீங்க சில காரியங்கள் எல்லாம் மேற்கொண்டு வந்துட்டீங்க, மறுபடியும் போய் அந்த பழைய காரியத்தை எல்லாம் நீங்க போய் வாரிட்டு வர வேண்டாம். எந்த காரியத்துல இப்ப மாட்டிட்டு இருக்கீங்க அதை குறித்து மட்டும் நீங்க ஆண்டவர்கிட்ட பேசி பேசி ஆண்டவருடைய கிருபையை பெற்று, அவருடைய வழிநடத்தலை பெற்று, வல்லமையை பெற்று நீங்க அதை மேற்கொண்டால் போதும். அதுதான் கிருபை. அது எப்படி பிறந்தது? புதிய உடன்படிக்கை மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. For this is the covenant that I will make with the house of Israel after those days, says the Lord. I will put my laws in their mind and write them on their hearts. I will be their God and they will be my people. இதோ இந்த புதிய உடன்படிக்கையில என்னுடைய நியாய பிரமாணங்களில அவர்களுடைய புத்தியில எழுத மாட்டேன், அவருடைய இருதயத்திலே எழுதுவேன். கல்லுல எழுத மாட்டேன் தம்பி, அவருடைய இருதயத்திலே எழுதுவேன். And I will be their God and they shall be my people என்கிறார் ஆண்டவராகிய தேவன். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? And 11வது வசனத்துல, none of them shall teach his neighbor and none his brother saying, know the Lord, for all shall know me. யாரும் அயலார்களிடம் இல்ல உங்க சகோதரரிடம் சென்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, தேவன் யார் என்று தெரியுமா என்று சொல்லி நான் வெளிப்படுவேன். எவ்ரிவன், எல்லாரும் என்னை அறிந்திருப்பார்கள். From the least to the greatest. சிறியவன்லிருந்து பெரியவன் வரைக்கும். இன்னைக்கு எல்லாத்துக்கிட்ட இப்ப கேளுங்க, கிறிஸ்துவ யாருன்னு தெரியாதுங்களான்னு. எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்? காட்டுவாசிங்க அந்த ட்ரைபல் ஏரியாஸ்ல இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு கூட தெரியுதான். அவங்களுக்கு பாஷையே கிடையாது, அவங்களா ஒரு பாஷை பேசிக்கிட்டே அப்படியே இருப்பாங்க. அந்த காட்டு அவங்களெல்லாம் தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு இன்னைக்கு கவர்மெண்ட்லேயே ஆர்டர்லாம் போட்டிருக்காங்க. யாரும் போய் அவங்கள ஃப்ரீயா விட்டுருங்க. அவங்க காட்டுவாசிங்க, காட்டு மக்கள். அவங்க அங்க மேல இருப்பாங்க, அவங்க மலையில. அவங்களுக்கு கூட இன்னைக்கு கடவுள் பயம் இருக்கு, இயேசு கிறிஸ்துவ தெரிஞ்சிருக்குது. அந்த அளவுக்கு மிஷனரிங்க போய் ஊழியம் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க புதிய ஏற்பாடு. For I will be merciful to their unrighteousness. ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய அக்கிரமங்களுக்கு இறங்குவார். அப்படின்னா என்ன? நல்ல அக்கிரமம் செய்ப்பா, நான் தான் இறங்கிட்டேன், அப்படி கிடையாது. பாவம் மன்னிப்பு என்று உனக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து மரித்தார், அந்த ரத்தத்தின் மூலமாக உனக்கு மன்னிப்பு உண்டு, இனிமேல் இந்த குற்றத்தை நீ செய்யாத. அதுதான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவார். போகட்டும் போகட்டும், பழசெல்லாம் போகட்டும், பழையவைகள்லாம் ஒளிந்தன. அதுதான் 2 கொரிந்தியர் 3:17, 5:17. நீ ஆவியில பிறந்த மனிதன், நீ பழைய காரியத்துக்கு நீ செல்வதில்லை, பழைய உடன்படிக்கைக்கு நீ செல்வதில்லை. ஏனென்றால் நீ புது உடன்படிக்கைக்குள் நுழைந்து விட்டாய், புதியவனாய் மாறிவிட்டாய் என்று சொல்லுகிறார் ஆண்டவராகிய தேவன். And their sins and their lawless deeds I will remember no more. முக்கியமான வசனம் எபிரேயர் 8:12 மறந்துடாதீங்க. உங்களுடைய பழைய காரியங்களை நான் நினைவில் வைப்பதில்லை. அதனாலதான் நீ 1ல ஃபெயில் ஆனா 10 எழுதுன்னு சொல்ல மாட்டார் ஆண்டவர். அந்த அரியர்ஸை மட்டும் எழுது. நீ அங்கதான் மாட்டிக்கிட்டு இருக்கிற, உனக்கு உதவி தேவை. ஆண்டவர் உங்களுக்கு நினைவூட்டிட்டே இருப்பார், உங்களுடைய இருதயத்துல பேசிட்டே இருப்பார். அது அவர் தான் பரிசுத்த ஆவியானவர்.
அப்போ நீங்க என்ன பண்றீங்க? ஒவ்வொரு நாள் நிராகரிக்கிறீங்க. அப்ப என்னன்னா பழைய ஏற்பாடுலயே இன்னும் இருக்கீங்க. பழைய ஏற்பாட்டுக்காரன் தான் இப்படி வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா புதிய ஏற்பாடு நுழைந்தவன் எல்லாம் இயேசுவை நோக்கி பார்ப்பான். கிறிஸ்து சிலுவையில் எவ்வளவாக அடிபட்டார், எனக்காக காயப்பட்டார், என் ஸ்தானத்தை எடுத்தார். அவர் பாவமாக மரித்தார். பாவியா மரிக்கல, பாவமாய் மரித்தார். பாவம் என்னன்னா எல்லா பாவங்களும் அவர் மேல சுமத்தப்பட்டது. அதுதான் புதிய உடன்படிக்கை. உங்களுடைய பழைய பாவங்களை நான் நினைவு கூறுவதில்லை. ஏன்? நீங்க புதிய ஏற்பாட்டுக்குள்ள வந்துட்டீங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்துட்டீங்க. In that he says a new covenant. He has made the first obsolete. இதை நிறைய பேர் புரிச்சுக்கிறாங்க, தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அப்சல்யூட்னு என்ன? பழைய ஏற்பாடுலாம் தள்ளி போட்டாருங்க ஆண்டவர். இல்ல பழைய ஏற்பாடு உன்ன தேவை. பழைய ஏற்பாடு தான் வெளிப்படுத்தும் நீங்க யாருன்னு. நீ திருடனா, நீ வேசித்தனம் பண்றவனா, நீ பொய் பேசுறவனா, புரணி பேசுறவனா, வெளிப்படுத்தும் பழைய ஏற்பாடு. வேணும் அது. ஆனால் அதை எப்படி தள்ளி போட்டார் என்றால், நீ புதிய ஏற்பாட்டுக்குள் நுழைந்து விட்டா, அதனால பழசையே பார்த்துட்டு இருக்காதுங்கிறார். அப்படி now what is becoming obsolete and growing old is ready to vanish away. இது பழைய ஏற்பாடை குறித்த மட்டும் காரியங்கள் அல்ல. உன்னுடைய பழைய சுவாபங்கள் எல்லாம் பழையவைகள் மட்டும் ஆயவில்லை, அது மறைந்தே போய்விட்டது. பொய் பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு பொய் பேசுறது தப்பு. பொய்க்கு பிதாவா இருக்கிறவனை நீ ஆராதிக்கிறதுக்கு அது சமம்னு சொல்லி அது உங்க நாடி நரம்பு புத்தி சுவாதித்துக்குள்ள போன பிறகு என்ன ஆகுறதுன்னா, நீங்க பொய் பேசணும்னு நினைச்சாலும் உங்களால பேச முடியாது. மாறிட்டீங்களா? அதனாலதான் இங்க சொல்லுது வேத வசனம், புதிய ஏற்பாட்டுக்குள் நுழைந்தவன் யாவரும் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்த்து நிறைவேற்றி விடலாம். அவ்வளவுதான் நேரம் இருக்கிறது. மற்றும் சில வசனங்களை நான் தியானிக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படுகிறேன். ஆவியானவர் நினைவூட்டுகிறார். அதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறப்போ நம்ம பண்ணலாம். இது 2 பகுதிகளா பிரிச்சிடலாம். புதிய ஏற்பாடு என்றால் என்ன, புதிய உடன்படிக்கை என்றால் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்பதான் பேழையோட கான்செப்ட் புரியும். அப்பதான் இயேசு கிறிஸ்துவோட 2வது வருகை எவ்வளவு முக்கியமான ஒரு சம்பவம் என்று சொல்லி உங்களுக்கு புரியும். விளையாட்டுத்தனமா இன்னைக்கெல்லாம் பேசிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. 2 கொரிந்தியர் 5:17. Therefore, if anyone is in Christ, he is a new creation. எவன் ஒருவன் புதிய சிருஷ்டிப்பாய் மாற முடியும்? புதிய ஏற்பாடுக்குள்ளேயும் புதிய உடன்படிக்கைக்குள்ளேயும் நுழைந்தவன் அவனே புதிய சிருஷ்டிப்பு என்று சொல்லி இங்கே ஆண்டவரால் அழைக்கப்படுகிறான். Old things have passed away. Behold, all things have become new. அவன் புதியவனாய் மாறிவிட்டான். எப்படிப்பா அவன் புதுசா மாறினா? புது கார் வாங்குறான், புது வீடு வாங்குறான், புதுசா பேசுறான், என்னென்னமோ பண்றான். ஏன்னா அவன் புதிய உடன்படிக்கைக்குள் நுழைந்து விட்டான். இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். நாம் தொடர்ந்து அடுத்த அத்தியாயத்தில் இந்த புதிய ஏற்பாட்டின் காரியங்களை குறித்து பேசுவோம். அது வரைக்கும் ஆண்டவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வாராக. சிரங்களை தாழ்த்து கண்களை மூடுவோம். ஆண்டவராகிய பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இந்த அருமையான புதிய உடன்படிக்கை என்கிற இந்த நற்செய்தி எங்கள் யாவருக்கும் சொல்லி தந்த அன்பை நினைத்து துதிக்கிறோம். நாங்கள் பழைய ஏற்பாடு மனிதர்களாய் இருந்திருந்தால் எங்களை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து எங்களை புதிய ஏற்பாடுக்குள் புதிய உடன்படிக்கைக்குள் எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அத்தனை பேருக்கும் நீங்கள் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப்பில் போடுங்க. அது சோஷியல் மீடியா, அது வேலையை பார்த்துக்கும். போட வேண்டியது ஒரு சின்ன வேலை, அவ்வளோதான். பண்ணுங்க, தவறாமல் பண்ணுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துன்னா பெல் அடிக்கும். அடிச்சுன்னா அது தூக்கி வாட்ச் லேட்டர் அப்படின்னு இருக்கும். அது அப்புறமா நான் பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தம். அதில் போட்டுங்க. அது அப்புறம் எப்போ நேரம் கிடைக்குதோ என்னென்னமோ வேலை பண்ணுறீங்க. கார் ஓட்டுறீங்க, சமையல் செய்கிறீங்க, அப்புறம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணுறீங்க, அப்புறம் டிவி சீரியல்லாம் பார்த்துட்டு வெங்காயம் உரிக்கிறப்ப டிவி சீரியல் பார்க்காதீங்க. இந்த சேனல் ஆன் பண்ணி விட்டுருங்க, போங்க. அது ஔஷதமாய் மாறுங்க. வேதம் வசனம் உடலுக்கெல்லாம் உங்களுக்கு பலனாயும் ஔஷதமாய் மாறும்னு சொல்லுது. டேப்லெட்லாம் சாப்பிட்றது நிறுத்திடுவீங்க. ஏன்னா இந்த மருந்து தான் உள்ள போதே. ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்துறது மட்டும் இல்லை, குணமும் படுத்துவார். வேத வசனம் குணப்படுத்தும். உங்க வியாதிகள் இருந்தெல்லாம் விடுதலை வரும். தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. உலகத்தின் ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எங்க ஊழியத்துக்காம் எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் யாரிடமும் செல்லாதிருங்கள், கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவராகிய தேவனிடம் சென்று மன்றாடுங்கள், முறையிடுங்கள். அவர் ஒருபோதும் உங்களை கைவிடுவதில்லை, உங்களை விட்டு விலகுவதில்லை. ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும்.